வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க ஒரு வீடியோ ப்ளூடூத் மாடுல், லேட்டஸ்ட் ப்ளூடூத் மாடுல் பிரெயின்ஸ் டெக்னாலஜினுடையது. இதனுடைய ப்ரைஸ் வந்து 950 வரும். நாம் நிறைய மாடுல் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம். லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு ஜிஸ்டார் கம்பெனியுடைய பாருங்கள், இது ஒரு மாடுல். இந்த ஒரு மாடல் இருக்குது. நோ அனௌன்ஸ்மெண்ட்டு, பிக் டிஸ்பிளே, ஒயிட் டிஸ்பிளே இருக்கும். பாருங்கள், இன்னொரு மாடல் இருக்குது BT072 வித் என்கோடரோடு இருக்கும். என்கோடர்லேயே எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அதேமாரி 062 ஒரு மாடல் இருக்குது. இந்த மாதிரி நிறைய மாடல் இருக்குது. அதாவது ஜிஸ்டாரில் இருக்க எல்லா மாடலுமே அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா? தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். உங்களுடைய ரெக்குயர்மெண்ட் எப்படி இருக்கோ அது தகுந்த மாதிரி வாங்கிக்கலாம். ஓகேவா? லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு ஒரு AP55 அப்படிங்கிற போர்டில் இருந்து உங்களுக்கு எப்படி ஒரு ஆம்பிளிஃபையரை மேக் பண்ணலான்னு சொல்லி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒருவேளை நியூ கமர்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்க்குறாங்க, ப்ரீவியஸ் வீடியோஸ் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், இதில் இந்த மாதிரி தான் இருக்கும். இது ப்ளூடூத் மாடல் வித் ஆம்பிளிஃபையர். கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணிக்கிறேன். அவைலபிளாக இருக்குது. இது யார் வேணாலும் ஈஸியாக அசம்பிள் பண்ணலாம். படிப்பே தேவையில்லை, ஆர்வம் இருந்தால் போதும். உங்களுக்கே தெரியும், எல்லாமே இருக்குது. USB இருக்குது, TFT கார்டு போட்டுக்கலாம், ஆக்சுவலி இன்புட் கொடுத்துக்கலாம். வால்யூம் ப்ளஸ் மைனஸ் இருக்குது. உங்களுக்கு ப்ளே பாஸ் பட்டன் இருக்குது. எல்லாத்துக்கு மேலே மோட் ஃபங்க்ஷன் இருக்குது. ரிமோட் இருக்குது, பக்கா ரிமோட்டுக்கு இதுக்கு இருக்குது. இதில் பவர் ஆம்பிளிஃபையர் இன்க்ளூடட் திஸ் ப்ளூடூத் மாடல் இருக்குது. நல்ல பவர்ஃபுல் ப்ளூடூத் மாடல். கனெக்டிவிட்டி நல்ல ஸ்பீடாக இருக்கும். நாய்ஸ் வராது, டிஸ்ட்ராக்ஷன் எதுவுமே வராது. ஜஸ்ட்டு ஒரு 12 வோல்ட் DC கொடுத்தீங்கன்னா போதும், பக்காவாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணோம். இது ஒரு மாடல் கொடுத்துருக்கோம், எப்படி அசம்பிள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஒரு SMS ஒரு பவர் சப்ளையோட ஒரு 12 வோல்ட் 5 ஆம்பியர் அந்த வீடியோ பாருங்கள், நீங்களே அசம்பிள் பண்ணிக்கலாம் ஈஸியாக. ஃபஸ்ட்டு ஒரு லோ பட்ஜெட்டில் நீங்களே ஓனாக அசம்பிள் பண்ணி கற்றுக்கிட்டிங்கன்னா ஃபியூச்சரில் நீங்கள் என்ன பண்ண முடியும், நீங்களே சொந்தமாக அப்படியே மெல்ல ஒரு ஹையர் எண்ட் மாடலுக்கு மெல்ல வரணும். அப்போ தான் ஈஸியாக புரியும். ஓகே, சரி. அந்த வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள். ஒருவேளை அந்த ஆம்பிளிஃபையர் வேணும் அப்படின்னு கேட்டால் வாங்கிக்கலாம். 1500 ருபீஸ் வரும். ஓகேங்களா? சரி, இப்போ பாருங்கள். இதில் பிரெயின்ஸ் டெக்னாலஜினுடைய மாடுல் நல்லாயிருக்கும், சூப்பர் மாடுல். இதுக்கு கேபினெட் வேணாலும் கேபினெட் ரெடிமேடாக இருக்குது. ஓகேவா? இதுக்கு கேபினெட் இருக்குது, சூட்டபிள் கேபினெட் இருக்குது. ஓகேங்களா? அதில் ஒரு அக்ரிலிக் சீட் இருக்குது. அக்ரிலிக் சீட்டில் இதை ஃபிட் பண்ணிக்கலாம். இதில் இப்போது நான் இது ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்களேன், ஃப்ரண்ட் அண்ட் பேக். இதில் பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள், இது வந்து ப்ளே பாஸ் பட்டன் இதில் இருக்குது. மோடு செலெக்ஷன் இந்த பட்டன், நெக்ஸ்ட் இந்த பட்டன், ப்ரீவியஸ் இந்த பட்டன் இருக்குது. பிக்கர் டிஸ்பிளே, பக்காவாக இருக்குது டிஸ்பிளே. இந்த அளவுக்கு பிரைட் வேறு எதுலேயுமே இல்லை, அந்த அளவுக்கு டிஸ்பிளே, பிக்கர் டிஸ்பிளே. இதில் இந்த பட்டன் வந்து என்கோடர் வித் செலக்டர் அட்ஜஸ்ட்மெண்ட்டோடு இருக்கும். உங்களுக்கு நல்ல நாப், ஃபைன் நாப். இதில் ஃப்ரண்டில் வந்து USB போர்ட் இருக்குது. ஸோ நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதனுடைய இருக்கக்கூடிய ஐசி வந்து நல்ல பவர்ஃபுல் ஒரிஜினல் ஐசி. இந்த ஐசி மூலிமா என்ன ஆகுனா உங்களுக்கு ப்ராசஸர் வந்து பக்காவாக இருக்கும். ப்ளூடூத் கனெக்டிவிட்டி ஹையர் டிஸ்டன்ஸ் கவர் ஆகும். இந்த மாடலில் மட்டும் ஸ்பெஷல். ஓகேவா? ஆடியோ குவாலிட்டி அப்படி அற்புதமாக இருக்கும். வேவ் ஃப்ளாக் ஃபைல் பக்காவாக ரன் ஆகும் இதில். அது மட்டும் இல்லை, இதில் நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு ஒரு பார்க்கலாம். ஒரு மாடல் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். 2 ஸ்க்ரூ இதை பிரிச்சிடலாம். இது எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுங்கிற டீட்டெயில்ஸும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரெடியாக இருக்குது, வீடியோ ரெடியாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டுனா நீங்கள் என்ன பண்ண முடியும், ஒரு ஐடியா இருக்கும் உங்களுக்கு அசம்பிள் பண்ணுறதுக்கே. நம்ம சேனலில் பார்த்துருக்க எல்லாமே நியூ கமர்ஸ், பிகினர்ஸு, வியூவர்ஸ் எல்லாருமே, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே. ஓகே, பாருங்களேன், இந்த மாதிரி இருக்கும். பக்கா டிஸ்பிளே. இதனுடைய செலக்டர் நாப் இருக்குல்ல, இதனுடைய செலக்டர் நாப்பு வேறு எந்த மாடல்லையுமே கிடையாது. ஓகேங்களா? அந்த அளவுக்கு நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கனால இந்த டூரபிலிட்டி ரொம்ப நாளைக்கு வரும், வருஷக்கணக்காக வரும். அந்தளவுக்கு ஃபெயிலியரே ஆகாத ஒரு டிஸ்பிளே. ஓகே, இதில் ஒரு IR சென்சார் இருக்குது. இதில் பாருங்களேன், பேக் சைடில் பார்த்துட்டிங்கன்னா
இதில் நாம் என்ன கொடுக்க போகிறோன்னா இந்த இடத்துல ஒரு 12 வோல்ட் டிசி உள்ளே கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பக்கத்தில் இருக்கிற ரெகுலேட்டர் மினிமம் 5 வோல்ட்டாக மாறி இந்த போர்டுக்கு எல்லாமே போயிடும். இந்த இடத்துல தான் இந்த ஐசி இருக்குது. மெயின் ப்ராசஸர் இங்கே தான் இருக்குது. A to Z இதுக்குள்ளே இருக்கும். இதில் வந்து எக்ஸ்டர்னலாக ஒரு சப்போஸ் நீங்கள் ஒரு என்கோடர் ஆட் பண்ணுறேன்னா பண்ணலாம், நாட் நெசசரி இதுக்கு. இது அவுட்புட், இங்கே சப்ளை, இது அவுட்புட். ரொம்ப சிம்பிள், எல்லாம் ப்ளக் அண்ட் ப்ளே. எல்லாம் இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி கனெக்டர் உள்ளுக்குள்ளேயே அந்த பாக்ஸ்க்குள்ளேயே உங்களுக்கு வந்துடும். ரொம்ப சிம்பிளான இருக்குது. 950 இது காஸ்ட் வரும். ஒருவேளை நியூ கமர்ஸ் இதை யூஸ் பண்ணி பாருங்கள், அவ்வளோ அற்புதமான குவாலிட்டி வரக்கூடிய ஒரு மாடுல். ஓகேவா? இந்த ரிமோட் எடுத்திங்கன்னா ரிமோட்லேயும் நல்லாயிருக்கும். ரிமோட் ஓப்பன் பண்ண ரிமோட் தான் இங்கே இருக்குது. ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஆன் பட்டன் இதில் இருக்குது. இந்த இடத்துல மியூட் பட்டன் நான் இந்த மாதிரி வச்சுறேன். உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்போ தான் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும் உங்களுக்கு இமேஜ். ஓகே, இதில் பாருங்கள் மியூட் பட்டன். இது வந்து பவர் ஆன் பட்டன். இது வந்து ட்ரிபிள் ப்ளஸ்ஸு, ட்ரிபிள் மைனஸ், பாஸ் ப்ளஸ்ஸு, பாஸ் மைனஸ். அப்போ ரிமோட்டில் என்ன பண்ண முடியும்? ட்ரிபிள் பேஸை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இம்மிடியேட்டாக ஒரு பாட்டு கேட்டுட்ருக்கோம், இன்னும் கொஞ்சம் பேஸ் நல்லா வரணும் அப்படின்னா உடனே ரிமோட்டில் ஆன் பண்ணலாம். சிங்கிள் ஸ்டெப்லேயே உள்ளுக்குள்ளே போயிடலாம். அதே மாதிரி ட்ரிபிள் வேணும் அப்படின்னா ட்ரிபிள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எல்லா பாட்டும் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஓகேவா? அதனால் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் கண்டிப்பாக தேவை. மைக்கோட ப்ளஸ் மைனஸ், மைக்கோட வால்யூம் கூட்டலாம், குறைச்சிக்கலாம். எக்கோவோட ப்ளஸ் மைனஸ் இதை கூட்ட முடியும், குறைச்சிக்க முடியும். இந்த நேவிகேட்டர் பட்டன் மூலிமா என்ன பண்ணலாம்? பாட்டில் ஃபார்வேர்ட், நெக்ஸ்ட் இதை செலக்ட் பண்ண முடியும். வால்யூம் அப் டவுன் கூட்ட முடியும். பாஸ் பட்டன், ப்ளே இந்த பட்டனில் அமுத்தலாம். ஸோ சாங் செலக்ட் பண்ணுறதுக்கு இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈக்குவலைசர் பட்டன் இருக்குது. மோடு சேஞ்சாக ஒரு சுவிட்ச் இருக்குது. லவுட்னஸை கூட்டலாம், ஆஃப் பண்ணலாம், இது இருக்குது. எஃப்எம் ஸ்கேன் பண்ணுறதுக்கு இந்த சுவிட்ச் இருக்குது. ஸோ எவ்ரி திங் இஸ் தேர். பக்கா குவாலிட்டி, பக்காவாக இருக்குது. எஃப்எம் கிளாரிட்டி ரொம்ப சூப்பர் குவாலிட்டி. ஃப்ரிஞ்சு ஏரியாவில் இருந்து கூட இது ஒர்க் பண்ணும். ஃப்ரிஞ்சு ஏரியா அப்படிங்கிறது சிக்னல் மறைவு பிரதேசம். சிக்னல் வீக்காக இருக்க இடத்துல கூட இது நல்ல குவாலிட்டியாக ஒர்க் பண்ணக்கூடியது. நல்ல பெரிய ரிமோட், நல்லா இருக்குது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். இன்றைக்கி புக் பண்ணால் நாளைக்கு கிடைக்கும். ஸோ இந்த ரிமோட் ப்ளஸ் யூனிட் வரும், கூடவே இதனுடைய ஒயர் கார்டு வரும். சிம்பிளாக ப்ளக் அண்ட் ப்ளே பண்ணுறதுக்காக ஈஸியாக நீங்கள் என்ன பண்ண முடியும்? அசம்பிள் பண்ண முடியும். இன் ஃபியூச்சரில் சர்வீஸ் வந்தால் கூட நீங்கள் இதை அட்டன் பண்ண முடியும். ஓகே, யூஸ்ஃபுல்லாக இந்த ஐசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஐசியை வந்து 750 ரூபா வருது. ஒரிஜினல் ஐசி இங்கே இருக்கு இல்லையா? இந்த ஐசி மட்டும் 750 ரூபா வருதுன்னா பாருங்களேன், அந்தளவுக்கு இருக்குது இந்த ஐசி இருக்கும், இந்த ப்ராசஸர். ஓகே, லேட்டஸ்ட். பொதுவாக பிரெயின்ஸ் டெக்னாலஜியில் கொடுக்கக்கூடிய எல்லா காம்பனன்ட்ஸுமே இம்போர்ட்டட் ஒரிஜினலாக தான் இருக்கும். ஏன்னா லாங் டூரேஷன் வரணும். ஸோ ஆடியோ இன்ஜினியருக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். நியூ கமர்ஸுக்கு ரொம்ப வெல்கம் பண்ணக்கூடிய ஒரு கிட்டு. தேவைப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தமான ஆன்லைன் ட்ரைனிங் நடத்திட்டு இருக்கோம். பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1, லெவல் 2, சிஆர்டி டிவி, செல்ஃபோன் ட்ரைனிங், எல்சிடி, எல்இடி டிவி, 5.1 ஹோம் தேட்டர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபுள் ஷூட்டிங், யூபிஎஸ், இன்வெர்டர், எமர்ஜென்சி லைட், இண்டக்ஷன் ஸ்டவ், ஆல் எஸ்எம்பிஎஸ். விருப்பம் உள்ளவங்க உங்களுக்கு தேவையான கோர்ஸு ஜாயின் பண்ணிக்கலாம். மிக குறைஞ்ச பயிற்சி கட்டணம். ஆண் பெண் இருபாலரும் பயிற்சி பெறலாம். வயது வித்தியாசம் இல்லை. ஆன்லைனில் படிக்கிறதுனால உங்களுக்கு டைம் மிச்சமாகவும் மணி மிச்சமாகவும் எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட அனைத்து தொழில்நுட்பங்களையும் எந்த விதமான ஒளிவு மறைவும் இல்லாமல் உங்களுக்கு நீங்கள் பெற முடியும். படிப்பு இருந்தால் நல்லது. படிப்பு இல்லைன்னா கூட இந்த எலக்ட்ரானிக்ஸில் பக்காவாக சைன் பண்ண முடியும். ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்மளை சுற்றி நிறைய எலக்ட்ரானிக் ப்ராடக்ட் டே பை டே புதுசாக வந்துட்டுருக்குது. ஓகேங்களா? சாதாரண இயர்பட்ஸில் ஆரம்பித்து எல்லாமே வந்துட்டுருக்கு. இந்த இண்டஸ்ட்ரி பவர்ஃபுல்லான இண்டஸ்ட்ரியாக மாறும், இன்னுமே பவர்ஃபுல்லாக மாறும். சர்வீஸ் இன்ஜினியர்ஸ், நீங்களும் ஒரு சர்வீஸ் இன்ஜினியராக ஆகணும். ஆனால் தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும். வீட்டுக்கு ஒரு சர்வீஸ் இன்ஜினியர் அவசியம் தேவை. ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாளைக்கு இன்னொரு கான்செப்ட், இன்னொரு வீடியோ பார்க்கலாம்.